தியாகராஜ செட்டியார் இருந்தாரு. இப்படி நம்முடைய விஸ்வநாதன் இருந்தாரு. தமிழறிஞர்கள் பல பேர் இருந்தாங்க. ஆனா மக்களை திரட்டி போராடக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தவர் தந்தை பெரியார். இப்ப எவ்வளவு பேர் பேசலாம், இந்த மொழிக்காக இனத்துக்காக எவ்வளவு பேர் போராடி இருக்கலாம். ஆனா ஒரு இயக்கம் கட்டி மக்களை திரட்டி தொடர்ந்து அதற்காக பொருள் கொடுப்பவர்கள் தான் வரலாற்றுல அவர் முதன்மைப்படுத்துவாங்க. அண்மையில் கூட திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் சொன்னாரு, ஈழ விடுதலைக்காக எவ்வளவு பேர் போராடி இருக்காரு. நம்ம தந்தை செல்வா அவர்கள் அறவழியில போராடினாரு. விடுதலை புலிகளில் தோன்றிய காலகட்டத்திலே பல்வேறு போராளி குழுக்கள், 1005 போராளி குழுக்கள், டெலோ, இபிஆர் போன்ற தமிழ் குழுக்கள் 1005 போராளி இயக்கங்கள் இருக்குன்னு. ஆனா நம்ம பெருமையா சொல்றது என்ன சொல்றோம், ஈழ விடுதலைக்காக யார் போறாங்கன்னா நம்ம விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தான் எல்லாரும் சொல்றோம். அவர் மட்டும் தான் போராடினாரா? அப்படி இல்லை. அந்த போராட்ட வரலாற்றில் மிக அழுத்தமாக ஆழமான பதிவை யார் உண்டாக்குகிறார்களோ அதனால அவங்க பேர் இயல்பா வெளிவரத்து உண்டு. அப்படிதான் 38 மொழி போராட்டத்துல தந்தை பெரியார் இயக்கமா இருந்ததால போராட்டம் நடத்தினாரு, சிறை சென்றாரு. அந்த வரலாறு பெரியாருக்கு உண்டு. ஆனா அந்த காலகட்டத்துல அந்த மொழி போர் தமிழ்நாட்டில் தமிழறிஞர்கள், ஆன்மீகவாதிகளும் கூட, சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள், கடவுள் நெறியை பின்பற்றக்கூடியவர்கள், தந்தை பெரியார் போன்ற கடவுள் மறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினாங்க. அப்ப 38 அப்ப ஆங்கிலேயருடைய காலகட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாக 38 செப்டம்பர் 11 சென்னையில ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், ஒரு மாநாடாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்கள் கூட்டம். அதுல எல்லா தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. அது ஆகஸ்ட் 1 திருச்சியில பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தலைமையில ஒரு இந்தி எதிர்ப்பு படை நடைபெறாம 41 நாள் திருச்சியில இருந்து சென்னைக்கு வராங்க. அந்த முடிவுல செப்டம்பர் 11 சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில அந்த மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் எழுப்பப்பட்ட முழக்கம், அது இந்தி கூடாது, தமிழ் மொழி தான் இங்க இருக்கணும் அப்படின்ற முழக்கம் சொல்லல. இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, அந்த முழக்கத்தோட அவங்க நிறுத்தல. தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்ற. ஏன்னா மொழி திணிப்பு என்பது, மொழி அழிப்பு என்பது ஒரு தேசிய இனத்துடைய அடிப்படை கூறுகளா வரலாற்றுல ஒரு 5 கூறுகளை சொல்றாங்க. மொழி, நிலம், பண்பாடு, பொருளியல், வரலாறு. ஒரு இடத்துக்கு இந்த 5 கூறுகளும் இருந்தால் ஒரு தேசிய இனம், ஒரு தேசம் என்று ஜோசப் ஸ்டாலின் தேசம் குறித்த வரையறைகளை தெளிவா சொல்றாரு. இந்த 5 கூறுகளில் எவற்றின் மீது ஒடுக்குமுறை இருந்தாலும் அது தேசிய இன ஒடுக்குமுறை தான். ஒரு இனத்தின் மீதான ஒடுக்குமுறை, அந்த இனம் அடிமைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மொழியின் மீது ஒடுக்குமுறை வருகிறது. மொழியை மட்டும் தனியா காப்பாற்ற முடியாது. மொழியை மட்டும் காப்பாற்ற முடியாது. அந்த இனமே விடுதலை பெறுகிற போதுதான் மொழியை காப்பாற்ற முடியும். அதுதான் தேசிய இன விடுதலை முழக்கம். அதுதான் இந்த மார்க்சியத்துல என்ன சொல்லுவாங்க, சுயதன்மை உரிமை. தமிழ்ல அது தன் தீர்வு உரிமைன்னு மொழிபெயர்க்காங்க, தன் உரிமைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தன் தீர்வு உரிமை தான் இந்த மொழியை காப்பாற்றுவதற்கான சரியான முழக்கம், ஒரு குடியாட்சி முழக்கம். அது அன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டது. அது பிறகு 1940 பிப்ரவரி 21 அந்த சட்டம் திரும்ப பெறுகிறது. அந்த மொழி போராட்டம் முதல் மொழி போராட்டம் முடியும். அதில் களப்பலியானவர்கள் நடராசன், அடுத்து தாளம், 2 தோழர்கள், ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தது, ஒருத்தர் நாடார் சமூகத்தை சேர்ந்தது. இப்ப பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள், பன்னாட்டு தாய்மொழி நாள் அது கொண்டாடுறாங்க. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையாக அதை அங்கீகரிக்கப்பட்டு முழுநாள் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. 38 மொழி போராட்டம் நடந்து அதற்காக ஈகம் செய்த வரலாறு தமிழுடைய வரலாறு. ஆனால் இந்த உலக தாய்மொழி நாள், பன்னாட்டு தாய்மொழி நாள் யார் நடத்திய போராட்டத்தின் அடிப்படையில் உருவானது என்று சொன்னால், வங்க மொழியில் வங்காளத்தில் பாகிஸ்தான் பிரிந்த போது கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்ப ஜின்னா முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுடைய அதிபராக இருக்கிறார். அவர் கிழக்கு வங்காளத்துக்கு வர்ற தாக்கா பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார். அவர் பட்டமளிப்பு விழாவில் பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உருது தான் பாகிஸ்தானுடைய ஆட்சி மொழி, தேசிய மொழி அப்படின்னு சொல்ற அறிவிக்கிறார். அந்த பல்கலைக்கழக
பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களாக அமர்ந்தவர் தான் முஜிபுர் ரஹ்மான். அவங்க எழுத சொல்றாங்க, நாங்க ஏற்றுக்க முடியாது, மதத்தால் நாங்க இஸ்லாமியர்களா இருக்கலாம், ஆனா எங்களுடைய தாய்மொழி வங்கமொழி, உங்க உறுதிமொழியை நாங்க ஏற்றுக்க முடியாது. அதை எதிர்த்து போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தின் விளைவுல ஒரு 5 மாணவர்கள் இறந்து போறாங்க 57. அந்த மாணவர்கள் மொழிக்காக போராடி இருந்தார்கள். அதை நினைவுபடுத்துவதற்காக உலகம் முழுவதும் அந்த தாய்மொழி நாள் எப்ப கொண்டாடுறோம்னா 24 பிப்ரவரி 21. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்ன ஒரு மொழி போராட்டம் நடந்தது, தமிழ்நாட்டில் அதற்காக உயிரியல் செய்திருக்கிறாங்க. ஏன் அந்த இதெல்லாம் நம்ம உலகத்துல பின்பற்றல, ஏன் பண்பற்றல அப்படின்னா, தமிழ்நாடு தனிநாடா இல்லை, தமிழ்நாடு இறையாண்மை பெற்ற ஒரு அரசா இல்லை. அப்படி இருந்துன்னா இதை உலக அளவில் முதன்மைப்படுத்தி முடியும். நம்ம பன்னாட்டு அளவில் இதை பேசி நாங்கள் மொழிக்காக தியாகம் பண்ணியிருக்கோம், அந்த நாளை நீங்க உலக தாய்மொழி நாள் கொண்டாடணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்துக்கலாம். அதை மத்திய தேசம் அந்த உரிமையை எடுத்துனாங்க. இப்ப நம்ம அதுக்கு பிறகு இடையில டாக்டர் சுப்ராயன் முதலமைச்சராக இருக்கும்போது அது ஒரு மொழி போராட்டம் நடந்தது. அதன் பிறகு 65 மொழி போராட்டம் தான் தமிழக வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பண்ணுது. 65 மொழி போராட்டம் எப்படி வந்ததுன்னா, சட்ட ரீதியா வெள்ளக்கார காலத்துல ராஜாஜி அரசமைப்பு சட்டத்தில் இந்தி தான் ஆட்சி மொழின்னு சொல்ல இல்ல. ஆனா ராஜாஜி என்னன்னா காங்கிரஸ் கட்சியுடைய திட்டத்தை அமல்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் வந்ததுவாரமா பள்ளிக்கூடத்துல இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்தியா விடுதலை எடுத்ததா சொல்றாங்க. அதிகார கைமாற்றம் நடந்த பிறகு இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அரசமைப்பு பேரவை அந்த அரசமைப்பு பேரவை ஒரு ஜனநாயக முறைப்படி அனைவருக்கும் வாக்குரிமை என்று சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசமைப்பு பேரவை அல்ல. படிச்சவன் பட்டா வச்சிருக்கோம், பணக்காரனா யாரெல்லாம் நிலப்படம் வச்சிருந்தானா, எவ்வளவெல்லாம் பட்டப்படிப்பு படிச்சிருந்தானா அவங்க மட்டும் வாக்குரிமை. இதுல மன்னருடைய சமஸ்தானங்கள் இருந்தன. அங்கெல்லாம் யாரும் மன்னா யாரும் நினைக்கிறானா அவன் பிரதிநிதியா இருப்பான், அவனெல்லாம் அதுல இருப்பான். அப்ப இப்ப இருக்கிற மாதிரி அனைவருக்கும் வாக்குரிமை 18 வயது வந்தவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை என்று சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்ட பேரவைகள்ல அரசமைப்பு பேரவை. அதுவே ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பேரவை. அந்த பேரவையில 1949 செப்டம்பர் 12ஆம் நாள் மொழிச்சிக்கல் குறித்து விவாதம் வருது. அதுல அரசு சார்பில் இந்திய அரசு சார்பில் கோபால்சாமி ஐயங்கார் ஒரு முன்மொழி வைக்கிறார். என்ன முன்மொழினா, இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்கிற ஒரு முன்மொழி வைக்கிறார். அது குறித்து விவாதம் நடத்தது. 2 நாள் விவாதம் நடத்தது. அந்த விவாதத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்தி மொழிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்தி மொழி தலைவர்கள், இந்தி தலைவர்கள் இந்தி தாய்மொழியாக கொண்ட தலைவர்கள் இந்தி தலைவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் தலைவர்கள் சொல்லுவோம். அந்த இந்தி தலைவர்கள் அந்த விவாதத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தி மொழி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இருக்குதான். ஆனா இந்தி பேசாத பிற தாய்மொழிகளை கொண்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தாய்மொழி ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று பேசுவதற்கு பதிலாக, கோரிக்கை வைப்பதற்கு பதிலாக ஆங்கிலம் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று விளக்கியிருக்கிறார். அப்போ வாக்கெடுப்பு நடந்தது. செப்டம்பர் 14ஆம் நாள் 1949 அந்த வாக்கெடுப்புல இந்தி வேணும்ன்றவங்க 77 பேர், இந்தி மாநாடு சொல்றவங்க 77 பேர், 2 பேரும் சமமா இருக்குது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த அவைக்கு தலைவராக இருக்காரு. அவர் தன்னுடைய வாக்குரிமையை பயன்படுத்தி இந்திக்கு அவராக வாக்களித்து ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி இந்தி மொழியாக மாறி ஒரு வாக்கு வித்தியாசம் தான். எப்படி மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்று தேர்தல் நடத்தி அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயகமான பேரவை அல்ல. அப்படி ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு பேரவை ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி தான் என்று தீர்மானிக்கப்பட்டது. இன்னைக்கு அதை மாற்றணும்னா 368வது பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சட்டத்தை திருத்தம் பண்ணுவாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்கள 3ல் 2 பங்கு ஆதரவு பண்ணியிருக்க ஆதரவு கொடுத்தா தான் ஒரு சட்டத்தை திருத்த முடியும். அன்னைக்கு ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்திய ஆட்சி மொழியா உட்காந்துச்சு. இன்னைக்கு அதை நம்ம மாற்றணும்னா இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 3ல் 2 பங்கு பேர் வாக்களித்து அந்த ஆதரவின் அடிப்படையில் தான் இதை திருத்த முடியும். நம்ம இந்திய ஆட்சி மொழி வேணாம், அதுல 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகள் ஆட்சி மொழி ஆகணும் அப்படின்னா இந்த சட்டம் திருத்தம் பண்ணுவோம். ஒரு வாக்கு வித்தியாசத்தை நம்ம இந்திய பண்ணுவோம்டா. இப்ப அதை திருத்தத்துக்கு வாய்ப்பு. ஆனா
65 மொழி போராட்டம் கூட நம்முடைய மரியாதைக்குரிய நாம் தமிழ்மணி வந்து ஒரு முக்கியமான செய்தி சொன்னார். 65 மொழி போராட்டம். அந்த மொழி போராட்டத்தில் மாணவர்கள் தான் முதன்மையான பங்கு வைத்தாங்க. அந்த மொழி போராட்டம் வெடித்ததற்கு, அது ஒரு மக்கள் போராட்டமாக மலர்ந்ததற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பங்களித்தது யாராலும் மறக்க முடியாது. 65 மொழி போராட்டம் இந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக தமிழ்நாட்டில் பரவியதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு என்பது அதை யாரும் குறை சொல்லிட முடியாது. அண்ணாவுடைய பேச்சு, அதன் பிறகு தலைவர், அங்கு இருந்த தலைவர்கள் நெடுஞ்செழியன், கருணாநிதிக்கு நம்முடைய கலைஞர் போன்ற எத்தனையோ தலைவர் அந்த மொழி உணர்வை ஊட்டி 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 தமிழ்நாட்டில் வந்து மொழி போராட்டம் வெடித்தது. இந்த மொழி போராட்டத்தில் எழுப்பப்பட்ட முழக்கம், அது கீழப்பழுவூர் சின்னசாமியாக இருந்தாலும் சரி, அரங்கனூர் கீரனூர் முத்தாக இருந்தாலும் சரி, விராலிமலை சண்முககுமார் இருந்தாலும் சரி, வீரமேடு தண்டமணியாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணணும், அத்தனை பேரும் என்ன முழக்கம்னா உடம்புல பெட்ரோல் ஊற்றினா அவங்க அந்த எரியும் போது அவங்க எழுதிய முழக்கம் இந்தி ஒழிக தமிழ் வாழ். ஆனா 65 மொழி போராட்டம் 50 நாள் அந்த போராட்டம் நடந்தது. போராட்டம் முடிவுக்கு வருது. நடுவில் என்னன்னா 1955ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு மொழி ஆட்சி மொழி குழு இருக்கிறார். அந்த ஆட்சி மொழி குழு என்ன பரிந்துரைக்குதுன்னா, இந்தி பேசாத மாநிலங்களில் சென்னை மாகாணத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தி வளர்வதற்கும் பரவுவதற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த குழு வந்து பரிந்துரை செய்திருக்கு. இரண்டாவது அவங்க சொல்றா, இந்தி பேசாத மக்கள் அவரவர் தாய்மொழியுடன் சேர்த்து இந்தியும் ஆங்கிலமும் கற்க வேண்டும். மும்மொழி திட்டம். இந்தி தாய்மொழியாக இருக்கிறவனுக்கு மும்மொழி திட்டம், அவங்க இருமொழி திட்டம் தான். இந்தி பேசாத மக்கள் மட்டும் மும்மொழி திட்டம். இது வந்து அந்த ஆட்சி மொழி குழு 55 அமைக்கப்பட்ட குழு வந்து பரிந்துரை செய்தது. இது ஆய்வு செய்வதற்காக 30 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அமைக்கிறாங்க. அந்த குழு வந்து ஒரு பரிந்துரை, என்ன பரிந்துரைனா 1965க்கு பிறகு இந்தியுடன் சேர்த்து ஆங்கிலமும் துணை ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் ஒரு பரிந்துரை கொடுத்தது. இது குறித்து விவாதம் 59 அதுலதான் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலமும் துணை ஆட்சி மொழியாக இருக்கு. இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சாதனையாக சொல்றாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இவ்வளவு பேர் சேர்ந்து 500 பேருக்கு மேல இந்திய ராணுவரை வச்சு ராணுவத்தை எதிர்கொண்டு நடந்த ஒரு போராட்டம், மொழி போராட்டம். தமிழ்நாட்டில் விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொழிக்காக வேற எந்த மாநிலத்திலும் அது நடக்காம தமிழ்நாட்டில் 500 பேர் சேர்த்தான். அவங்க எத்தனை பேர் சேர்ந்து எது சேர்த்தான், தமிழ் ஆட்சி மொழியாக இந்தி வரக்கூடாது, இதற்காக சேர்த்தான். ஆனா அந்த போராட்டத்தின் முடிவை என்ன முடிஞ்சது அப்படின்னா, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இருக்கும். இந்த உத்தரவாதத்தில் இந்தி ஆட்சி மொழி இல்லைன்னு, இந்தி ஆட்சி மொழி இல்ல தமிழ் ஆட்சி மொழி வருமா? சரி, தமிழ் மட்டும் 8வது அட்டவணையில் இருக்கு 22 மொழிக்கும் ஆட்சி மொழி ஆகணும், எப்படியாவது ஆகணும்ன்றது ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அந்த அறிவிப்புல, இந்த அறிவிப்புல தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சாதனையா அவங்க பேசுறாங்க. அந்த அறிவிப்புல இந்தி இனிமேல் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருக்காது என்பதற்கு ஏதாவது யாராவது சுட்டி காட்ட முடியுமா, அதை சொல்ல முடியுமா? அதுக்காக செஞ்சோம். அப்ப இவ்வளவு 500 பேர் இயக்கம் செய்தார்கள். அதனுடைய பலன் என்னன்னா, அந்த காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதுதான் அதனுடைய பலன். இன்னைக்கு இன்னை வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி வர முடியல, இந்த மொழி போராட்டத்தின் விளைவாக. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மொழி போராட்டத்துல முதன்மையானது என்னன்னா, ஏன் வந்து தமிழ் ஆட்சி மொழி வரல, இந்தி இன்னும் ஆட்சி மொழியா நீடிக்குதுன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் 17வது பகுதி 343வது பிரிவுல இருந்து 351வது பிரிவு வரையில மிக தெளிவா எழுதி வச்சிருக்கான். 343ல தெளிவா சொல்லலாம், the official language of the union shall be Hindi in Devanagari script. தேவநாகரி வரி வடிவத்திலான இந்தி தான் இந்தியாவுடைய அலுவல் மொழியாக இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டோம். அது மட்டும் இல்ல, பல பிரிவினர் தான் ஒரு மாநிலத்துல வட்டார மொழியை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். உயர் நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட அதை வந்து நீங்க அந்த வட்டார மொழி பயன்படுத்தலாம் சொல்றான். இதெல்லாம் எதிர வருது. ஆனா 351ல தெளிவா சொல்றான், இந்தியை பலப்படுத்தி மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அரசு கட்டளை இருக்கு.
அதுக்கு என்ன செய்யணும்? இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளிலிருந்தும் கலைச்சொற்களை எடுத்து இந்தியை பலப்படுத்த வேண்டும், வளப்படுத்த வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். குறிப்பாக சமஸ்கிருதத்திலிருந்து நிறைய சொற்களை எடுத்து இந்தியை வளர்த்தெடுக்கணும். இது 1951 சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுவரை அந்த போராட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப நடத்தின போராட்டமா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு திராவிட கலைஞர் அவர்கள் தலைமையேற்ற பிறகு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா போராட்டங்களிலும் அவர்கள் செய்த ஒரு வேலை என்னன்னா, அந்த 17வது பகுதியை கொடுத்திருந்தோம். இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த 17வது பகுதி தான் இந்திய திணிக்குது, சட்ட வடிவில்லாத திணிக்குது. அப்ப அதை திருத்தணும். கொடுத்ததுல என்ன அர்த்தம்? அந்த பகுதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை மாற்ற வேண்டும் அப்படின்னு பொருள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வேற யாரும் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் இந்த 17வது பகுதியை திருத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவர்கள் முன்வைத்த அல்லது பேசிய பேச்சுகள் என்ன, அல்லது கூட்டணி ஆட்சி இருந்த காலத்தில் அல்லது கூட்டணி வைத்த காலத்தில் அதற்கான நிபந்தனை வைத்தார்களா? எந்த போராட்டத்தின் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததோ, இந்திய போராட்டம் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்குமா, அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் கூட 500 பேர் ஈகம் செய்து அந்த ஈகத்தின் அடித்தளத்தில் ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ முறை இந்தியா ஆட்சியில பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எப்போதாவது ஈவன் அவ்வளவு தூரம் போறீங்க, பிபிசி மிகப்பெரிய ஜனநாயக சொல்றாங்க. அவருடைய காலத்துல மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக மத்தியில திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அப்போ அந்த கோரிக்கையாக வைத்தார்களா? அதை எல்லோரும் குறைந்தபட்சமாக விவாதிக்க வேண்டும் என்று செய்தார்களா? எதுவுமே இல்லை, அப்படியே இருந்தார். அதனால பெருமிதத்தை சொல்லுவாரு, இந்தியா இருக்கிற வரை இந்தி திணிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ குதிரை வாங்கினா அது லத்தி போடும், லத்தி போடாத குதிரை வேணும் எங்க இருக்குமா? குதிரை வேணும்னா லத்தி இருக்கும். அந்த மாதிரி இந்தியா ஒன்று இந்தி திணிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இந்தி திணிப்பு வேண்டாம் என்று சொன்னால் நம்ம 17வது பகுதியை திருத்தணும். திருத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு 57 போராட்டத்தில் தந்தை பெரியார் மிக தெளிவா சொன்னார். 57 சாதியை பாதுகாக்கிற சட்டப்பிரிவுகள் கொடுத்தினார். அப்ப கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பிரிவுகள் எல்லாம் சாதியை பாதுகாக்கிறது, சாதியை பாதுகாப்பதன் மூலம் இந்து மதத்தை பாதுகாக்கிறது. இது தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இல்லை. இதை திருத்துகிற வாய்ப்பும் தமிழர்களுக்கு இல்லை. நல்ல புரிஞ்சு 1957 தந்தை பெரியார் மிக தெளிவா சொன்னார், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தமிழர்களுக்கு எதிரான பிரிவுகளை திருத்துகிற வாய்ப்பு தமிழர்களுக்கு யாரவே இல்லை. அப்ப திருத்த முடியாத என்ன செய்யறேன், அதனால நான் கொடுத்துறேன். அதை ஏற்றுக்க மாட்டேன்னு அர்த்தம், அதை ஏற்றுக்க முடியாத அர்த்தம். அப்படின்னா என்ன பொருள்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது எதுன்னு பொருள்னா, இந்தியாவில் தமிழ்நாடு நாங்கள் இருக்க முடியாது, இந்தியாவிலிருந்து நாங்கள் தனி அரசு அமைக்க போறோம் என்கிற கோரிக்கையினுடைய ஒரு இன்னொரு வடிவம் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மறுப்பது. அதுதான் தந்தை பெரியார் சொன்னார். அப்ப இந்த இந்தி திணிப்பை நம்ம இன்னைக்கு தடுக்கணும் அப்படின்னா இதை செய்ய முடியுமா? அது சட்டத்தை திருத்தணும்னா ஒரு காலம் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு நாடாளுமன்றத்துல 3/2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஆதரிக்க போகுது. இந்திக்கு எதிராக மாற போகுது. தமிழ்நாடு வரலாம், அதிகபட்சம் போனா மேற்கு வங்கம் வரலாம், இன்னும் கொஞ்சம் போனா பஞ்சாப் வரலாம், வேற யாரும் இதுக்காக வர போறது. எல்லாம் சேர்ந்தா கூட நமக்கு 3/2 ஆளுநர் வராது. இந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். ஏன்னா பண்மையோட இந்த தேர்தலுக்கு முன்னாடி, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்திய கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சார். தொடக்கத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதுல இருந்தார். அப்ப வடநாட்டு தலைவர் இந்தியில பேசுறாரு. அதுல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினும் அவரோட டிஆர் பாலமும் போயிருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னார், டிஆர் பாலு அவங்க கட்சிக்காரர் நிதிஷ்குமார் கட்சிக்காரர்கிட்ட சொல்லி, ஐயா இந்த மாதிரி இந்தியில பேசுறாங்க, எங்களுக்கு புரியல, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுங்க, இதுல என்ன தவறு இருக்கு? நிதிஷ்குமார் எழுந்தாரு, கடும் கோபத்தோட சொல்றேன், இந்தியில தெரியாம எதுக்குறாங்க வரீங்க, இந்தியில எதுக்குறாங்க, ஹிந்தி தெரியாம எங்க வரீங்க, இந்தியாவில ஹிந்தி தெரியும், இதுக்கு பொருள் என்ன? அப்ப இந்தியா இருக்கிற தமிழ் ஒரு காலம் ஆட்சி மொழியா வர முடியாது. தமிழ் விடிவே பிறக்காது. அப்ப ஒரே தீர்வு 38 முழக்கம் தான் முறையான தீர்வு. நம்ம இன்னொரு செய்தி என்னன்னா, இந்தியாவுக்கு எதிராக நம்ம தமிழ்நாடு வாங்கிட முடியுமா? இது
வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது கேள்வி இல்லை, தேவையா தேவையில்லையான்னு தான் கேள்வி. தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய இந்தி திணிப்பை சட்ட ரீதியாகவோ அல்லது இந்த இந்திய நாடாளுமன்ற அமைப்பின் வழியோ அல்லது இந்திய அரசமைப்பு சட்டம் வழியோ அல்லது ஜனநாயகத்தின் வழியோ திருத்துவதற்கு முனை அளவு கூட வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற போது நாம எப்படி இந்த இந்தியாவில் இருந்துட்டு இந்திய திணிப்பை சுமந்து கொண்டே இருக்குமா? தமிழ் அழிவதை தவிர்க்க முடியாது. திட்டமிட்டு வேலை செஞ்சு இருக்கிறான். கல்வியில மொழியில எதுவுமே இல்லை. அதனால இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இந்தி அறவே ஒழிய வேண்டும், தமிழ் தான் ஆள வேண்டும் சொன்னா நீங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம திருத்தணும். அதை திருத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நான் 38 இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப இந்தியா ஒரு 500 ஆண்டு கால வரலாறு தான். ஆங்கிலேயர் வரலன்னா இந்தியா ஒரு அமைப்பு கிடையாது, இந்தியா ஒரு தேசம் கிடையாது. ஆனா ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் அவனுடைய பீரங்கி முனை தான் அவங்க ஆயுத முனையின் மூலமா தான் சிதறி கட்டுறவங்க ஒன்னா நாடாடுறவங்க ஒன்னா ஆக்கியிருக்கலாம். இந்தி மொழிக்கு 500 ஆண்டுகள் வரலாறு. ஆனா ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால், ஆங்கில மொழி உருவாவதற்கு முன்னால் நமக்கென்று ஒரு தேசம், நமக்கென்று தனி கொடி, நமக்கென்று தனி மொழி, நமக்கென்று தனி வரலாறு, நமக்கென்று தனி நாகரிகம், நமக்கென்று தனி பண்பாட்டோட வாழ்ந்த உலகத்தின் முதல் ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் என்று நமக்கு வரலாறு. அதுதான் தொல்காப்பியம் சொல்லுது. வடமேங்கடம் தெற்குமொழி ஆயிடு தமிழ் குறும் நடுவுலகம். தொல்காப்பியம் சொல்றதுல தமிழ் தேசத்தினுடைய எல்லை என்று சொல்லி இருக்குது. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்க ஒரு தேசம் இருந்திருக்கிறது, அதற்கான எல்லைகள் இருந்திருக்கிறது, அங்க ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது, எல்லாமே அங்க இருந்திருக்குது. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை, ஒரு மொழி வரலாற்றை, ஒரு மொழி பாரம்பரியத்தை, ஒரு பண்பாட்டு பாரம்பரியத்தை, அனைத்து தகுதிகளும் அனைத்து வளங்களும் நிறைந்த ஒரு தேசத்தை வடக்கு இருக்கிற டெல்லிக்காரங்க அடிமையா வைத்து வேடிக்கை பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த மொழிக்காக செத்தான்ல, மொழிக்காக செத்தான். அவங்க என்ன அவன் வீட்டுல சோறு இல்லைன்னு செத்தானா? எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அரசாங்கம் உதவி செய்யணும்னு செத்தானா? என் பிள்ளை படிக்க வைக்கல அரசாங்கம் உதவி செய்யணும்னு செத்தானா? என் பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் கொடுக்கணும்னு செத்தானா? மொழிக்காக செத்தான். அப்படி அந்த தியாகிகளுடைய அந்த ஈகியருடைய உணர்வு மதிக்கப்பட வேண்டுமானால், அவர்கள் உள்ளபடியே அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், தமிழ் ஆட்சி மொழியாக மாற வேண்டுமானால், தமிழ் தமிழ்நாட்டுடைய இறையாண்மையை நாம் மீட்க வேண்டும். குறிப்பா சொல்றேன், புதுச்சேரி அவருக்கு வரலாறு, புதுச்சேரி வரலாறு ஒரு 12,000 ஆண்டுகள் வரலாறு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது அறிக்கைப்படி அவருடைய சான்றா இருக்குது. சோழர் காலத்துல இருந்து இது தமிழர்கள் வாழ்ந்த மண்ணா இருக்குது. இங்கேயும் அதான் நிலைமை. அது குறித்து பின்னாடி கல்வி மொழி சோழர் பாவாணர் உரையாடுவாங்க. அந்த அடிப்படையில இந்த மொழி போர், இந்த மொழி போர்ல மொழி போர் ஈகியருக்கு நாம் உள்ளபடியே வீர வணக்கம் செலுத்தணும். நான் என்ன சொல்றேன், சில பேர் என்னன்னா இந்தியாவை எதிர்த்து போராடி தமிழ்நாடு வாங்கிட முடியுமா? இந்தியாவை எதிர்த்து உடனே நாளைக்கே துப்பாக்கி சண்டை போன அவசியம். நான் என்ன சொல்றேன், ஒரு மக்கள் முழக்கமாக தந்தை பெரியார் எழுப்பினாங்க. சுதந்திர தமிழ்நாடு ஏன் பேசுறாரு, தனித்தமிழ்நாடு வேண்டும் அவங்க இருக்கிற வரையிலே அந்த கோரிக்கை பேசியிருந்தார். நாம் அவர் வழி வந்துதான் சொல்றோம், இது பெரியார் பண்ணி என்று சொல்லுகிறோம். ஆனால் முக்கியமா பெரியாருடைய உயிர்நாடியான முழக்கமாக இருந்த தனித்தமிழ்நாடு முழக்கத்தை மறந்துவிட்டு அல்லது திட்டமிட்டு அதை மறைத்துவிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுகிறது. அப்ப தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவை மொழி மட்டும் இல்ல, நம்முடைய வரலாறு, நம்முடைய நிலம், நிலவளம், நம்முடைய பண்பாடு அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால், நம்முடைய பொருளாதார வளம், பொருளாதார பாதுகாப்பு இருக்க வேண்டும் சொன்னால், நாம் எழுப்ப வேண்டிய முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம். அந்த முழக்கத்தை மீண்டும் நாம் எழுப்ப வேண்டும். அதுதான் இந்த மொழிப்போர் ஈகியருக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான வீர வணக்கமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நூலகத்துல புத்தகம் இருக்கு இல்லையா, புத்தகத்துல என்ன இருக்கு? புத்தகத்துல என்ன இருக்கு? வரலாறுகள். வேற சயின்ஸ் இருக்காதா?
பிசிக்ஸ் இருக்காதா, கெமிஸ்ட்ரி இருக்காதா, புவியியல் இருக்காதா? புத்தகத்துல என்ன இருக்கு? எழுத்து. பிரேமிலா, புத்தகத்துல என்ன இருக்கு? நூலகத்துல புத்தகம், புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு? எழுத்துதான் இருக்கா? என்ன நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா புத்தகத்துல அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. எங்கேயாவது போய் கேட்டு பாருங்களேன். எங்க தலைவர் எழுத்துன்னு சொன்னாரு, சரி எழுத்து, அப்புறம் எண்ணு இருக்கும், அப்புறம் கெமிஸ்ட்ரியில பாட்டிலா இருக்கும், அதெல்லாம் போக வேண்டாம். புத்தகத்துல இருப்பது அறிவுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், புத்தகத்துல அறிவு கிடையாது. சொன்ன மாதிரி ஒரு எழுத்தா இருக்கணும், என்ன இருக்கணும், இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி இருக்கணும், ஒரு சம்பவம் இருக்கணும், அதுதான் அது இருக்கும். சரி, இந்த புத்தகத்தை வாங்கி நான் படிக்கிறேன். படிக்கும் போது அது எங்க நமக்கு மூளைக்கு போகுதுன்னு சொல்றாங்க, அப்படியே வச்சுப்போம். அப்ப மூளையில அது என்னவா இருக்கும்? என்னவாக இருக்கும்? இல்ல, அதுவும் அதே செய்தியா தான் இருக்கும். புத்தகத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் ஒரு மூளையில இருக்கும். சரிங்களா? அப்படியேதான் இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த செய்தியை நீ உள்வாங்கி அது பிறருக்கு கொடுத்து பயன்படுத்துற பொழுதுதான் அது அறிவாகும். அறிவு எப்ப வரும்னா, புத்தகத்தில் இருக்கிற செய்தி, சம்பவம், நிகழ்ச்சி, வரலாறு உள்ளே வாங்கி அது பிறருக்கு கொடுத்து பயன்படுகிற பொழுதுதான் அறிவாக மாறும். அது வரைக்கும் எழுத்தாக, எண்ணாக, அறிவியலாகத்தான் இருக்கும், ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். நான் நிறைய இடத்துல என்ன சொல்றேன்னா, எழுதுவதால் பேசுவதால் என்ன இங்கு லாபம், என்ன இன்றி திரியும் இன்றி எழுதிடும் அதிகம், எழுது போல எடுக்கும் போது எழ வேண்டும் இதயம், உன் எழுத்து பேச்சு செயல்திறனால் படைக்க வேண்டும் உலகம். என்ன செயல்பாட்டுக்கு வர வேண்டும். காந்தி சொன்னார் இல்லையா, டூ ஆர் டை, அந்த சிச்சுவேஷன் அவருக்கு வந்ததால சொன்னாரு. சுருக்கமா எதுக்கு இதை நான் சொல்றேன், இப்ப நம்ம என்ன போராடி கொண்டே இருக்கிறோம், வரலாறுகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் ஒழிய அது வாழ்க்கையில எப்படி மாற்றப் போகிறோம். நம்ம மங்கை சொன்னார் இல்லையா, பெரியார் வந்துட்டு முன்னெடுத்தார் முன்னெடுத்தார் முன்னெடுத்தார், பின்னே வந்தவர்கள் ஏன் அது தவற விட்டார்கள் சொல்லட்டுமா? அவர் ஓட்டு பொருட்களை வாக்கு பொருட்களால் அரசியல் செய்தார். இன்னைக்கு ஓட்டு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரால் அதை செய்ய முடியாது, யாரும் வந்தாலும் செய்ய முடியாது இல்லையா? அவர் தனித்து இயங்கினார், இயக்கமாக இயங்கினார். இங்க கட்சியாக மாறியது, அரசியல் கட்சியாக மாறியது. அந்த காரணத்தை சொல்லிட்டு நம்ம எதுக்காக இதை சுத்தி வச்சு சொல்றோம்னா, இந்த செயல்படக்கூடிய ஒரு தலைவர் இப்போ நம்ம எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார். காலத்தின் அருமை கருதி அவர் பேசுவார். ஏன்னா அவருடைய எழுச்சி உரை இப்பொழுது இருக்கிறது என்பதை சொல்லி அவரை நான் அழைக்கிறேன். ஒரு செயல்பாட்டு களத்தில் நின்று செயல்படக்கூடியவர் என்பதனால அவரை ஒரு எழுச்சி உரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது பொதுச் செயலாளர் பாவாடணும். அன்பார்ந்த தோழர்களே, 3 நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடைபெறுகிற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று இதனை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி இயக்கத்துடைய பொறுப்பாளர் அருமை தோழர் பாவலர் சண்முக சுந்தரம் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் மா சிவராமன் அவர்களே, இந்நிகழ்வுடைய பங்கேற்று நாள்காட்டி தொடர்பாக வரலாற்று அறிவியல் பின்னணியோடு இங்கே விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய தலைவர் நமது மதிப்பிற்குரிய ஐயா ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மீனவர் விடுதலை வேகையினுடைய நிறுவன தலைவரும் தமிழ் உரிமை இயக்கத்துடைய பொதுச் செயலாளருமான நமது அன்பிற்கினிய தோழர் மகேஸ்வரன் அவர்களே, உலக தமிழர் பேரமைப்பினுடைய பொறுப்பாளர் நமது மதிப்பிற்குரிய தோழர் தமிழ்மணி அவர்களே, இறுதியாக நன்றி உரை நல்க இருக்கக்கூடிய தோழர் செந்தில் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்பாக
இங்கே பாவரங்கத்தை ஒருங்கிணைத்து அதனை வெற்றிகரமாகவும் சுருக்கமாகவும் நடத்தி காட்டிய நமது மதிப்பிற்குரிய பாவலர்கள் பாவலர் ரமேஷ் பைரவி அவர்களே, பாவலர் பரமேஸ்வரன் அவர்களே, பாவலர் திருக்குள்ளூர் விசாலாட்சி அவர்களே, பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் அவர்களே, பாவலர் பிரமீளா அவர்களே, பாவலர் கலியமூர்த்தி அவர்களே, பாவலர் சத்தியமூர்த்தி அவர்களே, இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, திராவிடர் கழகத்துடைய புதுச்சேரி மாநில தலைவர் தோழர் அன்பரசன் உள்ளிட்ட தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். நாம் வாழ்வது புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலம், அதாவது யூனியன் டெரிட்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சட்டமன்றம் இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது, வாக்களித்து நமக்கான ஆட்சியாளர்களை நாமே தேர்வு செய்கிற முறை இருக்கு. எனவே இதற்கு ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. ஆனால் புதுச்சேரியை சேர்ந்த நாம் அனைவரும் புதுச்சேரி நிர்வாகத்தை பற்றியோ ஆட்சியை பற்றியோ அல்லது புதுச்சேரி மாநிலத்திற்கான மொழியை பற்றியோ அல்லது கல்வியை பற்றியோ பேசுகிற போது எல்லாமே நான் நம்முடைய தாய் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தை ஒட்டியே நம்முடைய கருத்துக்களை எல்லாமே நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் பேசுவதிலே கேட்கிற வினாவிலே அர்த்தமில்லை என்று நான் தொடரவில்லை. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சிறந்ததா அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறந்ததா என்று பேசுகிறதா? இங்கே புதுச்சேரி ஆளுகிற காங்கிரஸ் ஆட்சி இந்த மக்களுக்கு செய்தது என்ன, மொழிக்கு செய்தது என்ன, பண்பாட்டுக்கு செய்தது என்ன, மாநில வளர்ச்சிக்கு செய்தது என்ன, அல்லது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் பிகேபி கூட்டணி அரசு இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன? இன்றைக்கு மொழிப்போர் ஈகையினுடைய அந்த அரும்பெரும் தியாகங்களை முன்வைத்து பேசுகிறானா? மொழிக்காக இன்னுயிரை நீத்த அந்த போராளிகளை நினைவு கூறுகிறானா? இந்தி மொழிக்கு எதிரான கருத்தை இந்தி திணிப்புக்கு எதிரான கருத்தை கொண்டிருக்கிறானா? புதுச்சேரியில் நம்முடைய தாய்மொழி நம் கண்ணுக்கு முன்னே அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதே, அதற்கு என்ன தீர்வு என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இங்கே முன்வைக்க கடமைப்பட்டு நம்ம தமிழகத்தில் சொல்றோம். கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது தமிழ் ஆண்டு பிறப்பை தை 1 என்று அறிவித்தார். அதை நாம் கடைபிடித்தோம். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போது ஜெயலலிதா சித்திரை 1 தமிழாண்டின் முதல் நாள் என்று அறிவித்தார். அதையும் கடைபிடித்தோம். அது தமிழக அரசு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் எதை கடைபிடிக்கப் போகிறோம், எதை வலியுறுத்தப் போகிறோம், எது நமக்கான தமிழ்நாடுடைய தை 1 அல்லது சித்திரை 1 என்பதை வரையறை செய்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், தமிழ் அறிஞர்கள், தமிழுக்காக இயக்கம் வைத்திருக்கக்கூடியவர்கள் புதுச்சேரி அரசுக்கு வைத்த கோரிக்கை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். நாம் வாழ்வது புதுச்சேரி மாநிலத்தில், நாம் வாக்களிப்பது புதுச்சேரியை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கான வாக்களிப்பில் இருக்கிறோம், வாக்காளர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அரசியல் அனைத்துமே
தமிழகத்தை மையமாக வைத்தே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து செய்து கொண்டிருக்கிறோமா என்கிற ஐயம் எனக்கு எழுகிறது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை, அந்த மக்களுக்கான வழிகாட்டக்கூடிய ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள், அறிவார்ந்தவர்கள், அரசியல் பக்குவப்பட்டவர்கள் அல்லது அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவர்கள் அங்கே ஓங்கி வளர்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு நடுவர் அரசை அல்லது ஒன்றிய அரசை மொழி தொடர்பாக, கல்வி தொடர்பாக, இனம் தொடர்பாக, மாநில உரிமை தொடர்பாக நேருக்கு நேராக யுத்தம் புரிகிற இடத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் ரீதியான அந்த யுத்தத்திலே அவர்கள் களத்திலே இருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உரிமைகளை, மாநில உரிமையை, மக்கள் உரிமையை, மொழி உரிமையை, பண்பாட்டு உரிமையை முற்றிலுமாக இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், இழந்து போயிருக்கிறோம். அதற்கு ஒற்றை அடையாளம் கடந்த காலமாக ஒன்றிய அரசு நடத்துகிற நம்முடைய தலைநகரத்திலே, டெல்லியிலே குடியரசு தின விழாவிலே, குடியரசு நாள் விழாவிலே அந்த வாகன அலங்கார வாகன அணிவகுப்பிலே புதுச்சேரி வாகனமும் இடம்பெற்றது. புதுச்சேரி மாநிலம் இருந்தனால்தானே அதற்கான அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த வாகனத்திலே முன்பதிலே புதுச்சேரி என்பதை இந்தியிலே, பின்பதிலே புதுச்சேரி என்பதை ஆங்கிலத்திலையும் எழுதி வைத்துதான் டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். இது எவ்வளவு பெரிய தலைக்குழிவு, ஏமாற்று வேலை, ஏமாந்து போயிருக்கிறோம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் உணரவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள், தமிழுக்காக போராடக்கூடியவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்களா என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாகும். தமிழகத்திலே இன்றைக்கு 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடமாக இருக்கிறது என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் புதுச்சேரியிலே இன்றைக்கு தமிழ் என்கிற பாடமே இல்லாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே தமிழ் மொழியை, தாய்மொழியை எப்படி நாம் பாதுகாக்கப் போகிறோம்? தமிழ் மொழியில் நமக்கு கல்வி வேண்டும் என்கிற உரிமையை எதன் மூலம் நாம் நிலைநாட்டப் போகிறோம்? அந்த கோரிக்கையை நாம் யாரிடத்திலே வைக்கப் போகிறோம்? தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் வைக்கப் போகிறோம். நமக்கு மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் வைக்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்றிய அரசிடத்திலே நாம் அந்த கோரிக்கை வைக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலை அல்லது அதற்கான திட்டங்களை, அரசியல் பயிற்சிகளை இங்கே நாம் முன்னெடுக்காமல் நாம் எப்படி நம்முடைய தாய்மொழியை பாதுகாக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பை நடத்தக்கூடியவர்களுக்கு இங்கே யாரும் வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் ஒரு வேண்டுகோள், புதுச்சேரியிலே தமிழுக்காக சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், முழுமையாக தமிழ் மொழிக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்தவர்கள், எண்ணற்ற தலைவர்கள், தமிழ் பற்றாளர்கள் இங்கே வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அது திருமுருகன் போன்றவர்களிலிருந்து, அதற்கு முன்பு புதுவை சிவமாக இருக்கட்டும், அல்லது பாரதிதாசனாக இருக்கட்டும், அல்லது வாணிதாசனாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியாரிலிருந்து, தமிழ் மன்னனிலிருந்து, அதற்கு அடுத்தக்கூடிய தமிழ் அறிஞர்களாக இருக்கட்டும், தமிழை பற்றி, தமிழ் மொழிக்காக இயக்கம் காணக்கூடியவர்கள், தமிழை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், வளர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் நடத்துகிற விழாக்களிலே கூட இப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்களை அழைத்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவது, அல்லது வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவது, அல்லது அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற அந்த வாய்ப்பையாவது தமிழ் அறிஞர்களுக்கு, தமிழ் பற்றாளர்களுக்கு இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் இல்லவே இல்லை. இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்களை வைத்துதான் அவர்களால் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ் வளர்ப்பதற்காக இயக்கம் காணக்கூடியவர்கள்,
தமிழை அழிப்பதற்காக 100% உறுதியேற்றுக் கொண்டு செயலாற்றக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு நாம் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை, பண்பாட்டு சீரழிவை, தமிழை அழிக்கிற வேலையை செய்கிறோமா என்கிற வினா நம் முன்னே இருக்கிறது. எனவே எதையும் எதிர்பார்க்காமல் ஐயா திருமுருகன் போன்றவர்கள்லாம் நாம் வாழ்ந்த காலத்தில் நம்மோடு வாழ்ந்து பணி செய்தவர்கள், அவருடைய உழைப்பை யாராவது இன்றைக்கு போட்டி இருக்கிறோமா, பாராட்டி இருக்கிறோமா, பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா? இவருடைய வழிவந்த நாம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மொழி எது? தாய்மொழி. தாய்மொழி இங்கே ஆட்சி மொழியாக இருக்கிறதா? தாய்மொழி இங்கே கல்வி மொழியாக இருக்கிறதா? அதற்கடுத்து பார்ப்போம். அனைத்திலும் தமிழ் என்பதை பார்ப்போம். கல்வி மொழி தமிழாக இருக்கிறதா? எனவே தாய்மொழி கல்வி என்பது அவருடைய கருத்து புரிதலை, கருத்து தெளிவை உருவாக்குகிற ஒரு பட்டறை. நமக்கு நம்முடைய நான் பேசுகிற இந்த பேச்சை, நான் பேசுகிற அந்த கருத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்வது என்பது தாய்மொழியை தேர்ந்தெடுக்க மட்டும்தான் அது புரிந்து கொள்ள முடியும். அந்நிய மொழிகளை பேசுகிற போது அதை நாம் அவ்வளவு எளிதாக முழுமையாக அதை உணர முடியாது. அப்படி உணர்வதற்கு ஒரு சிலருக்கு வேணுமானால் அந்த வாய்ப்பு இருக்கலாம். பெரும்பான்மையாக 95 விழுக்காடு மக்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது. எனவே கருத்தை முழுமையாக உருவாக்கிக் கொள்வதற்கு, நம்முடைய சிந்தனை ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு, வளர்த்துக் கொள்வதற்கு, இந்த சிந்தனை ஆற்றலை மேலும் மேலும் அதை மேம்படுத்திக் கொள்வதற்கு, அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கற்றல் முறையை எளிதாக்கிக் கொள்வதற்கு, கற்கிற போதே இடைநிற்றல் என்கிற அந்த இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்கு, மாணவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கலாச்சார பண்பாட்டுக்கு, எனவே அத்தனைக்கும் வழிவகுப்பது தாய்வழி கல்விதான். தாய்வழி கல்வியை எவன் கற்கிறானோ அவனுக்குத்தான் இப்படி உத்தரப்படைய ஆற்றலும், அறிவும், சிந்தனையும், தெளிவும் கிடைக்கும். எனவே அது இன்றைக்கு புதுச்சேரியிலே முழுமையாக மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கான சொல்கிறோம். மொழி அழிந்தால் ஒரு இனமே அழியும் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மொழி புதுச்சேரியிலே அழிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை எண்ணி பார்க்கிறோம். எனவே நாம் கோரிக்கை வைக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. தமிழுக்கு முதன்மையான இடம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆட்சி மொழி, அதிகார மொழி, கல்வி மொழி, பண்பாட்டு மொழி, வழக்காடு மொழி அனைத்தும் தமிழ் வேண்டும் என்பது நம்முடைய தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய கோரிக்கை. அதுதான் இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் வளமாக்கும், இந்த மாணவர்களை அறிவுள்ள சமூகமாக மாற்றும். எனவே அதற்கு தாய்வழி கல்வியாக இருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி மிக மிக தேவை என்பதை நாம் உணர்ந்துதான் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதற்காக தான் போராடுகிறோம். அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய வலிமை அல்லது அதனுடைய பயன்பாடு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் வழங்கப்படும்